என்னுடைய பேர் ஆசீர்வாதம், ரிட்டையர்டு இந்தியன் பேங்க் மேனேஜர். அக்டோபர் மாதம் திடீர்னு எனக்கு மூச்சு திணறல் வந்தது. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னே இசிஜி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குது என்று சொல்லி உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாங்க. அங்கே போய் ஆஞ்சியோகிராம் பண்ணோம் நைட்டே. அப்போது மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது, அதனால் உங்களுடைய ஏஜுக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கும் பைபாஸ் பண்ண முடியாது, ஸ்டென்ட் வைக்கணும்னா நிறையா பிளாக்ஸ் இருக்கிறனால யோசிப்போம் அப்படின்னு சொல்லி கடைசியில் சொன்னாங்க ஒரு 3 ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படி இசிபி தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அது கோயம்புத்தூரில் இருக்குது, வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் நாங்கள் உடனே நெட்டில் இப்போ சர்ச் பண்ணோன்னே இந்த நீலாங்கரையில் இது இருக்கிறது தெரிஞ்ச உடனே நாங்கள் இங்கே வந்து கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் எல்லா விவரங்களும் சொன்னதுக்கப்புறம் நவம்பர் 9 இங்கே நாங்கள் அட்மிட் ஆனோம் இந்த கோர்ஸுக்கு. இப்போ ஒரு 35 சிட்டிங் முடிஞ்ச உடனே இப்போ எனக்கு அந்த பழைய மூச்சு இறைச்சல், அந்த தலை சுத்தல், நடக்க முடியாமல் இருந்த நிலைமை இதெல்லாம் போய் இன்றைக்கி ரொம்ப நல்லா, நேற்றைய தினத்தில் ஒரு 3 மாடி தொடர்ந்து ஏறக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு. இவங்களுடைய இந்த தெரப்பி ரொம்ப நல்ல ஒரு இது வயதானவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நான் என்னுடைய லைஃப்பில் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஹாஸ்பிட்டல். ஒரு இருதய நோயாளிக்கு பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை EECP, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ஹீல் யுவர் ஹார்ட் வேசோமெடிடெக் EECP ட்ரீட்மெண்ட் சென்டர்.